ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா எதிரி. பொதுவாகவே நம்மளுடைய எதிரி யாருன்னு சொன்னால் நம்ம உடனே சொல்லுவோம் பிசாசு அப்படின்ட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டிருந்தா எகிப்தியர்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிரி இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம சொல்கிற எதிரி யாருன்னா பிசாசை தான் சொல்லுவோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறதுனால அவனை தான் எல்லாத்துக்குமே நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் பிசாசையும் தாண்டி நமக்கு எதிரியாக இருக்கிற நபர்கள் உண்டு. அந்த நபர்களை குறித்து தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெளியரங்கமாக தெரிகிற நிறைய காரியத்தில் நம்ம பிசாசை குற்றம் சுமத்திடுவோம். ஆனால் உண்மையாகவே நம்மளை விழத்தள்ளுகிற அந்த நபர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம தான் நம்மளுடைய அநேக விழுகைக்கு காரணம். அதுக்காக பிசாசு அவனுடைய கிரியைகளை செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவன் மூலமாகவும் நமக்கு பாதிப்பு நடக்குது. ஆனால் அநேக காரியங்கள் நம்மளுடைய மீறுதலின் நிமித்தமாக தான் நடக்குது. நம்ம இன்றைக்கி தாவீது ராஜாவை பார்ப்போம். தாவீது ராஜாவுக்கு அவ்வளவு எதிரிகள். ஆரம்ப கால ஊழிய வாழ்க்கையிலேருந்து, அதாவது எப்போ அபிஷேகிக்கப்பட்டாரோ அப்போ இருந்து சவுல், பெலிஸ்தியர், அம்மோன் புத்திரர், அப்புறம் சீரியர்னு நிறைய பேரால் தாவீதுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனைகள், நிறைய போர் வேற தாவீது ராஜா புரிஞ்சார். அப்படி அவ்வளவு எதிரிகள் இருந்த தாவீது எல்லாரையும் ஜெயம் எடுக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் தேவனுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ இந்த அளவுக்கு அவர் சுற்றி சுற்றி பிரச்சனைகளில் சூழ்ந்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த எந்த பிரச்சனையிலையுமே தாவீதுக்கு ஒரு தடவை கூட விழுகையே வரலை. அவங்களுடைய மொத்த சம்பத்துகள், மனைவி எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போகும்போது கூட, அமலேக்கியர் பிடிச்சு கொண்டு போகும்போது கூட அது எல்லாவற்றையுமே திருப்பி கொண்டார் தாவீது. ஆனால் இப்படிப்பட்ட தாவீது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறார். அதாவது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் மறு வருஷம் அவர் எந்த வருஷம் தேவனுக்கு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுறாரோ, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபை பார்த்து நீ போய் யுத்தத்துக்கு போன்னு அவர் அரண்மனையிலே தங்கிடுறார். ஏன்னா தாவீதுக்கு போன இடத்துல எல்லாம் வெற்றி. எந்த எதிரிகளாலும் தாவீதை ஒன்றுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட தாவீது இந்த தடவை யுத்தத்துக்கு வரும்போது நான் ஏன் போய் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு யோவாபை அனுப்பிச்சி விட்றார். பொதுவாகவே இந்த யுத்தத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, தாவீது ஒரு பக்கம், சேனை தளபதி இன்னொரு பக்கம் சண்டை போடுவாங்க. அந்த கோட்டையை பிடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது தாவீதுக்கு செய்தி அனுப்பப்படும். தாவீது மிச்சம் இருக்கிறவங்களை சங்கரித்து அந்த ராஜாவை முறியடித்து அவர் அந்த தேசத்தை பிடித்து கொள்வார். அப்போ இந்த தடவையும் தாவீது என்ன செய்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக எனக்கு தான் ஜெயம் கிடைக்கிறோமே அப்படின்ட்டு அவர் இருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே வழக்கத்தின்படி அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் வழக்கத்துக்கு மாற அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, அவர் உப்பருகையில் உலாவும் போது உரியாவின் மனைவி பட்சேபாலை பார்த்து அவர் தவறு செய்கிறார். அப்போ ஒரு எதிரியின் மூலமாக தாவீதுக்கு எந்த விழுகையும் வரலை. தாவீதுக்கு தாவீதுனாலேயே விழுகை வந்தது. இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மை. நம்ம லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம இன்னொருத்தரை குற்றம் சுமற்றுவோம், இல்லை பிசாசை சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அந்த பிரச்சனைக்கு காரணம் நாம தான். நீங்கள் ஆதி ஆகமம், நீங்கள் ஆதாம் ஏவாள் அந்த காரியத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களை தவறு செய்ய தூண்டினது யாருன்னா பிசாசு. வெளியரங்கமாகவே பிசாசு தூண்டினதுனால தான் ஏவாள் என்ன செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட கர்த்தர் நீ இந்த பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்காமல் பழியை இன்னொருத்தர் மேலே காட்டுனதுனால தான் என்னாச்சு, அவங்க அங்கேருந்தே வெளியே அனுப்பப்பட்டு சுடரொளி பட்டயத்தால் அவங்க உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. எப்போதுமே நம்ம லைஃப்பில் வர பிரச்சனைக்கு இன்னொருத்தரையே நம்ம குற்றம் சுமட்டுறோம். அது பிசாசா கூட இருக்கட்டும், அவன் தான் அதற்கு காரணமாகவே கூட இருக்கட்டும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத வரைக்கும், இது என்னுடைய ஏதாவது ஒரு காரணம் இதில் இன்வால்வாக இருக்கா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த போராட்டத்தில், இந்த யுத்த களத்தில் நமக்கு ஜெயமே கிடையாது. இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ஜெபத்திலையோ ஒரு உபவாசத்தையோ எடுத்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க,
எப்பா பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் பிசாசையே ஜெயித்திருந்தாலும் உங்களை நீங்கள் ஜெயிக்காததுனால உங்களுக்கு மறுபடியும் இந்த போராட்டம் வருவதற்கான வாய்ப்பு அநேகம் இருக்குது. தாவீது ராஜா அவர் லைஃப்பில் அப்படி தான் ரொம்ப லஷரியாக இருந்தார். கைகளில் யுத்தத்துக்கு பழக்குவித்தீர் அப்படின்ட்டு தேவனை நோக்கி சொல்லுகிற அதே தாவீது தான் அவர் ஆத்துமா எந்த இடத்துல பலவீனமாக இருக்குங்கிறத கவனிக்க மறந்து போகிறார். நம்ம ஜெபத்தில், வேதத்தில், ஆலயத்தில், கர்த்தர் சமூகத்தில்னு தரித்து இருக்கோம். ஆனால் நிறைய தடவை நம்மளை அனலைஸ் பண்ணாமல் போகிறது தான் இது எல்லாவற்றுக்கான காரணம். அதனால தான் கர்த்தர் ஜெபத்தில் இருக்க சொல்கிறார். ஜெபத்தில் கர்த்தரோடு நடக்கிற ஒருத்தருக்கு நிச்சயம் கர்த்தர் அவருக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை உணர்த்தி அதை எப்படி மேற்கொள்ளணுங்கிற வல்லமையும் அவரே கற்றுக் கொடுப்பார். நான் ரொம்ப கோவப்படுறேன்னு எனக்கே தெரியுது, ஆனாலும் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. இப்படி எனக்கு தெரிந்து என்னுடைய கோபத்தையே குறைக்க என்னால் முடியலை. எனக்கு தெரியாத எத்தனையோ சுபாவம் எனக்குள்ளே இருக்கும், அதான் என்னால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, தப்புன கணக்கு போடக்கூடாது. நமக்கு ஒரு பலவீனம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கர்த்தர்கிட்ட சொல்லி கர்த்தருடைய பலத்தில் இந்த பலவீனத்தை நம்ம மேற்கொள்ளலாம். தாவீது ராஜா கைகளின் பலத்தினால எத்தனையோ பேரை ஜெயிச்சார். ஆனால் தன்னுடைய பலவீனத்தினால அவர் விழுந்து போனார். அவருக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. அவருடைய மகள் தவறான வழியில் நடத்தப்படுறாங்க. அவருடைய மகன் மரித்து போகிறான். இன்னொரு மகன் கொலை செய்யப்படுகிறான். இவ்வளவு பிரச்சனை தாவீது லைஃப்பில் வந்ததுக்கு காரணம் பிசாசில் தாவீதே தான் காரணம். நீங்களும் உங்கள் லைஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நானும் என் லைஃப் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். நம்ம இன்னொருத்தரை குற்றம் சுமத்துறதை விட்டு என்னுடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் நானா அப்படின்னு தேவ சமூகத்தில் உட்காந்து நான் எந்த இடத்துல பலவீனப்படுகிறேங்கிறத உணர்ந்து அதை தேவன்கிட்ட அறிக்கையிட்டு நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம் எதிரியை நாம் முறியடிப்போம். God bless you.